வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை ஆதாயத்துக்காக தவறாக பயன்படுத்துபவர்களிடம் போலீசார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் தமிழ்வாணன் அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் தமிழ்வாணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரச்சினைகளை சாதிய கண்ணோட்டத்தோடு அணுகாமல் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்து சென்றால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று கூறினார். இதில் மனிதர்கள் எல்லாமே ஒரே நிலையில் இல்லை. சிலர் நியாயத்துக்காக போராடுறாங்க, சிலர் என்ன பண்றாங்க, அநியாயத்தையே நிலைநிறுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் ஆக்குறை பண்றான். ஏன் ஆக்குறை பண்றான்? கொஞ்சம் இழிச்சவனா இருக்கான், இவன் நிலத்தை நம்ம அபகரிக்க முடியும், கொஞ்சம் மிரட்டினா விட்டுருவான்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஒரு எண்ணம் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ காவல்துறையை நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி தவறாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்போ காவல்துறையினர் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். பொய்யான தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது.